Good morning. Good morning. இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 4ஓட போர்ஷன்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். பாட்னியில் இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஜுவாலஜியில் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் இந்த ஓகே. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆகட்டும், பிளான் கிங்டம் ஆகட்டும், இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நிறையா டெர்மினாலஜிஸ் இருக்குது. அந்த டெர்மினாலஜிஸோட மீனிங் என்னன்னு தெரியும். அந்த மீனிங் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் படிச்சீங்கன்னா இட் பி ஈஸியர் ஃபார் யூ டு ரிமெம்பர் திங்ஸ். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் மொட்டையாக மனப்பாடம் பண்ணுறத விட அந்த வார்த்தைகளோட மீனிங் என்ன, அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா, வேர்ட்ஸோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, குட் மார்னிங் சானா. வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா எல்லாருக்கும் ஆன்லைனில்? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? நேற்று கொஷின் பேப்பரில் நேற்று இல்லை, முந்தா நேற்று டெஸ்ட் நம்பர் 2ஓட கொஷின் பேப்பரில் பார்த்தேன். சம் 3 to 4 எரர்ஸ் இருந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த எரர்ஸ் அனுப்பிச்சேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த கீ இஸ் கரெக்ட். அப்படி உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேம்க்கு அனுப்பலாம், இல்லை எனக்கு கேட்கலாம். அண்ட் நிதா ஒரு 2 கொஷின் அனுப்பிச்சிருந்தாங்க. தட் இஸ் கரெக்ட். அது கீழே கீ மிஸ்டேக்கு. ஸோ அதான், அந்த சீவ் டியூப்ஸ் அண்ட் ஆர்பிசிஸில் நியூக்ளியஸ் இல்லைனாலும் தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் living. Okay, and yes, incorrect statement. Yeah, correct. RER won't be an option because RER is in protein synthesis. So the option number 4 will be the correct answer for that. அது அந்த key mistakes அதெல்லாம் நான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். 4 to 5 questions இருந்துச்சு நினைக்கிறேன். apart from that everything else is correct. See, question paper difficulty வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வரப்போகிற டெஸ்ட்டுக்கு நிறையா வேர்ட்ஸை வச்சு நிறையா ப்ளே பண்ணுவாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும். மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. ஓகே, கீப் ஸ்டடிங், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே, இந்த கொஷின்ஸ் ஆர் கோன் பி மச் ஹார்டர் தேன் வாட் யூ ஆர் கோன் see in NEET எக்ஸாம். ஓகே, ஸோ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ் நாட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, அப்படி ஏதாவது கீ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து முன்னாடியே நான் ரெக்டிஃபை பண்ணிடுவேன் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை. அதை தாண்டி எதுவும் கொஷனில் டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு சென்ட் இட் டு மேம். நான் அதை அடுத்த நாள் காலைல கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, நிதா அமிச்ச மாதிரி. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி இஸ் செட் டு வெரி ஹை. ஓகே, உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். ஸோ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். இல்லை தப்பு வந்தாலும் டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். நீட்டில் வந்து யூ வில் கெட் அ மச் ஈஸியர் பேப்பர். ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். 2 கிங்டம், 3, 4, 5 and 6 kingdom classifications. What were the criteria for doing the 5 kingdom classification? அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 கிங்டம் வந்து யார் கொடுத்தது? கேர்லஸ் லினேயஸ் கொடுத்தாரு 1758ல. ஸோ அந்த 2 கிங்டம் என்னவா இருந்துச்சு? பிளான்டே அண்ட் அனிமேலியா. சிம்பிளி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டா பிரிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன கிரியேட், அதுக்கப்புறம் அட் தி சேம் டைம் தே ஆல்சோ அப்சர்வ் தட் சில ஆர்கனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆல்கே அண்ட் ஃபங்கை இருக்கு, தே ஆர் ஆல்சோ ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் போத் அட் தி சேம் டைம். ஸோ தேர் வாஸ் கன்ஃபியூஷன். ஸோ அடுத்து வந்து 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இங்கே ப்ரொட்டிஸ்டா வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஓகே, 3rd கிங்டம் ப்ரொட்டிஸ்டா solely ஃபார் மைக்ரோப்ஸ். ஓகே, மைக்ரோபியல் ஆர்கன்ஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு கிங்டம் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ப்ரொட்டிஸ்டா. 3 கிங்டம் ஏர்னஸ்ட் ஹேக்கல். அடுத்து 4 கிங்டம்ல வந்து பை கோப்லண்ட் மாண்ட்ரா கிங்டம் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பை விட்டேக்கர். இதுல வந்து தனித்தனியா ஃபங்கைக்கு, மாண்ட்ராக்கு, ப்ரொட்டிஸ்டாக்கு தனித்தனியா கிங்டம்ஸ் வந்து டெலிகேட் பண்ணாங்க. ஓகே, எதை பேஸ் பண்ணி? ஸோ ஃபர்ஸ்ட் மாண்ட்ரால வந்து எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, தட் இஸ் யோர்
monorins. மற்ற எல்லாமே வந்து யூகேரியாட்ஸ். அடுத்து வந்து புரோட்டிஸ்டால பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டால ஆல் தி செல்லுலார் யூகேரியாட்ஸ், செல்லுலார் யூகேரியாட்ஸை ஒரு கிங்டம்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஃபங்கை செல் வால் காம்போசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கைட்டினஸ் செல் வால் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க ஃபங்கையை. அதுக்கப்புறம் பிளான்டே அண்ட் அனிமேலி. ஓகே, செல் வால் இருக்கு, செல் வால் கிடையாது. ஸோ கிரைட்டீரியா என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த செல் ஸ்ட்ரக்சர், செல் வால் காம்போசிஷன், செல் வால் இருக்கா இல்லையா, செல் மெம்பரேனா, வாட் டைப் ஆஃப் செல் என்வலப் இஸ் பிரசன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி. இன்னொன்று பாடி ஆர்கனைசேஷன். பாடி ஆர்கனைசேஷன் என்னது? செல்லுலார், மல்டி செல்லுலார், வாட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல், ஆர்கன் சிஸ்டம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னது? மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹெட்ரோட்ரோபிக்கா, ஆட்டோட்ரோபிக்கா, ஃபோட்டோசிந்தட்டிக், வாட், அதை பேஸ் பண்ணி. அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல், ஆசெக்ஷுவல், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஸ்போர் ஃபார்மேஷன் மூலியமாவா இல்லை ஃப்ராக்மெண்டேஷன், வாட் எவர் இட் இஸ். அடுத்து வந்து ஃபைலோஜெனி, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த கேட்டகரிஸை வச்சு 5 கிங்டம்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததா கடைசியா 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பை கார்ல் வூஸ். இவர் என்ன பண்ணாரு? அந்த மாண்ட்ரா கிங்டம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டா பிரிச்சார். ஆர்கி பாக்டீரியன், யூ பாக்டீரியன். ஆர்கி இஸ் யூஸ்வலி ஆல் யோர் என்ன சொல்றது, ரொம்ப முன்னாடி எக்ஸிஸ்ட் பண்ண உங்களோட பாக்டீரியா. அண்ட் ஸோ இப்போ தே டோன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ யூ பாக்டீரியா இஸ் யோர் ட்ரூ பாக்டீரியா விச் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் டுடேஸ் வேர்ல்ட். ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் மெட்டீரியலில். அந்த டேபிளில் வந்து செல்வால் காம்போசிஷன் எப்படி இருக்குது, அண்டர் ஈச் கிங்டம் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. செல்வால் காம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், செல்வால், அப்புறம் செல் டைப் ஈஸி. த்ரீ டொமைன்ஸ், 6 கிங்டம் ஆர் 3 டொமைன்ஸில் எப்படி பிரிச்சாங்க? ப்ரோகேரியாட்ஸ், நியூகேரியாட்ஸை பிரிச்சாங்க இல்லையா? இங்கே அவங்களோட மாண்ட்ரால ப்ரோகேரியாட்ஸ் எல்லாம் கொண்டாங்க. ஸோ அதை ரெண்டா பிரிச்சாங்க. அது 2 டொமைன் ஆச்சு. தேர்ட் டொமைன் வாஸ் நோன் ஆஸ் யூகேரியா ஆர் ஆல் யோர் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிங்டம் மாண்ட்ரா ஆர் யார் ப்ரோகேரியாட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஓகே, செல் மெம்பரேன் எப்படி இருக்கும், மெம்பரேன் இருக்குமா, அதே மெம்பரேன் பவுண்ட் ஆர் நாட், அந்த விஷயம்லாம் பார்த்தோம். டிஎன்ஏ எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ தேர் கமிங் இன் வேரியஸ் ஷேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா இஸ் கமிங் இன் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ்ன்னு தெரியும். பேசிலஸ், காக்கஸ், விப்ரையோ, ஸ்பைரிலம், இந்த மாதிரி. ஸோ காமன் கேரக்டர்ஸ் ஆர் ஆல் சிமிலர் டு தட் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். ரைபோசோம்ஸ் எப்படி இருக்கும்? 70s ரைபோசோம்ஸ் இருக்கு. நோ அதர் செல் ஆர்கனல். சர்க்குலர் பீஸ், பாக்டீரியா பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. சர்க்குலர் பீஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ரீப்ரொடக்ஷன் எப்படி? பைனரி ஃபிஷன்ல. நியூட்ரிஷன் கேன் பி ஃபோட்டோசிந்தட்டிக், கீமோசிந்தட்டிக் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. ஸோ சிமிலர் டு ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சது. ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா ரெண்டா பிரிக்கிறோம். ஆர்கி பாக்டீரியா ஒரு ஏன்ஷியன் பாக்டீரியா. ஸோ தே வேர் ஃபவுண்ட் இன் வெரி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். அந்த டைம்ல வந்து the conditions were much more harsh compared to how it is now. ஓகே, ஸோ லிப்பிட் வந்து ஒரு பிரான்ச் செயின் லிப்பிட் இஸ் பிரசன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் யோர் பாஸ்போலிபிட் பைலேயர். யூஸ்வலி வந்து நம்ம என்னன்னு படித்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, ப்ரோகேரியாட்டிக் செல் என்வலப் ஸ்ட்ரக்சர், செல் வால் ஸ்ட்ரக்சர்ல பெப்டிடோகிளைகன் கிராஸ் லிங்கிங் செல் வால் படித்தோம் இல்லையா? ஸோ இங்கே ஆர்கி பாக்டீரியால எப்படி இருந்துச்சுன்னா they had a single layer of branch chain of lipid. பைலேயர் கிடையாது, சிங்கிள் லேயர். ஓகே, யூ பாக்டீரியால வந்து பைலேயர், பெப்டிடோகிளைகன் செல் வால். ஸோ இப்போ யூ பாக்டீரியா கடியில் யூ ஹேவ் சைனோபாக்டீரியா, mycoplasma and all these things. So cyanobacteria எப்படி இருக்கும்? Photosynthetic pigments இருக்கு. They can synthesize their own food, and along with that they can also fix N2 in specialized cells. Okay, fixation of N2, photosynthetic pigments. Okay, cyanobacteria. And also they are also considered to be from where the oxygen originated. Okay, because they were one of the earliest photosynthetic prokaryotes. So oxygen came from them அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அலாங் வித் தட் மைக்கோபிளாஸ்மாவும் இருக்கு. ஸோ மைக்கோபிளாஸ்மா எப்படி இருக்கும்? தே ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ். செல் வால் கிடையாது இந்த இடத்துல. தேர் இஸ் நோ செல் வால். ஓகே, ஸோ அண்ட் தே கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் அண்ட் தே ஆர் பேத்தோஜெனிக். இன்னொரு முக்கியமான விஷயம், மைக்கோபிளாஸ்மா இஸ் த ஒன்லி பாக்டீரியா வித்தவுட் அ செல் வால். only bacteria without cell wall. Okay, point to be noted. Only bacteria without a cell.
அடுத்து வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. கிங்டம் ப்ரோட்டிஸ்டா கிங்டம் ப்ரோட்டிஸ்டால யார் வர்றா? உங்களோட யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டாக்குள்ள வராங்க. காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தே ஹேவ் அ ஃபர்ஸ்ட் வந்து தே ஆர் மோஸ்ட்லி அக்வாட்டிக். யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் அக்வாட்டிக். ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் ஆர் ஆல் ட்ரூ ஆர்கனல்ஸ் அண்ட் ட்ரூ நியூக்ளியஸ். ரீப்ரொடக்ஷன் வந்து போத் செக்ஷுவல் அண்ட் asexual. These are common characters. And இன்னொரு முக்கியமான விஷயம், flagella and cilia arrangement வந்து எப்படி இருக்கும்? 9+2 pattern. 9+2 என்னது? டபுளெட்ஸ். 9 டபுளெட்ஸ் ஆர் present இல்லையா? ஓகே, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ் ஆர் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. ஸோ இங்க வந்து என்ன இருக்கும்? சிலிக்கா செல் வால். ஓகே, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கிரைசோஃபைட்ஸ். சிலிக்கா செல் வால். அண்ட் அந்த ஷெல்ஸ் எப்படி இருக்கும்? தே ஆர் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ். டயட்டமேஷியஸ் எர்த். ஏன்னா their deposits are accumulating, அதனால அதை diatomaceous earth ன்னு சொல்றாங்க. And also they are the chief producers of the ocean. Okay, chief producers of ocean. Diatoms are the chief producers. Okay, diatoms are the chief producers of oceans. Dinoflagellates, they are again mostly marine. ரெண்டு flagella இருக்கு. செல் வால்ல செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கு. ரெட் டைட்ஸ் காஸ் பண்ணுது. and toxins are released. Okay, examples என்னது? Goniolax. Dinoflagellates, red tides ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்ளனாய்ட்ஸ். யூக்ளனாய்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஃபர்ஸ்ட் இது என்ன படிச்சோம்? தே ஆர் மெரைன் படிச்சோம். டைனோஃப்ளஜெலேட்ஸ் மெரைன். யூக்ளனாய்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ யூக்ளனாய்ட்ஸ்ல வந்து செல் வால் கிடையாது. தேர் இஸ் நோ செல் வால். இன்ஸ்டெட் தேர் இஸ் அ ப்ரோட்டீன் ரிச் பெலிக்கல். ஓகே, மிக்ஸோட்ராபிக் அண்ட் they are the connecting link between plants and animals. They are considered as a connecting link between plants and animals. அடுத்து வந்து ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்? செல் வால் செல்லுலோசிக் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கு இந்த இடத்துல. ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர் ஃபார்மேஷன். பிளாஸ்மோடியம் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இருக்கும்? சாப்ரோஃபைட்டிக். ஓகே, சாப்ரோஃபைட்டிக்னா என்னது? ஓகே, அடுத்து புரோட்டோசோன்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்லைம் மோல்ஸ் ஆர் கன்சிடர்ட் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை பிகாஸ் இட் பொசஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் காமன் டு ஆல் தீஸ். அடுத்து வந்து புரோட்டோசோன்ஸ். புரோட்டோசோன்ஸ் எப்படி இருக்கும்? தே ஆர் ஹெட்ரோட்ரோபிக். புரோட்டோசோன்ஸை நம்ம வந்து நாலா பிரிக்கிறோம். என்னென்ன? அமீபாய்ட்ஸ், flagellates, ciliates and sporozoans. இந்த நாலுக்குமே வந்து மோட் ஆஃப் லோகோமோஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அமீபாய்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்? சூடோபோடியா இருக்கு. ஃபிளாஜெல்லேட்ஸ்க்கு என்ன இருக்கு? ஃபிளாஜெல்லா இருக்கு, பேர்ல இருக்கு. சீலியேட்ஸ்க்கு சீலியா இருக்கு. ஸ்போரோசோன்ஸ்க்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஓகே ஓகே, அடுத்து வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். அமீபாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? அமீபா, என்டமீபா. அண்ட் ஃபிளாஜெல்லேட்ஸ்க்கு ட்ரிபானோசோமா, சீலியேட்ஸ்க்கு பாரமீஷியம் அண்ட் கடைசியா ஸ்போரோசோன்ஸ்க்கு பிளாஸ்மோடியம். இதுவே பிளாஸ்மோடியம் வந்து உங்களோட மலேரியா காசிங் வெக்டர். ஸோ அதை ஞாபகம் வெக்டர், இது வெக்டர்ல காசிங் ஆர்கனிசம். ஓகே, அடுத்து வந்து ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் மைசீலியம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? மைசீலியம்னா என்ன? இப்போ ஒரு பிரெட்டை வந்து இன்னும் ரொம்ப நாளாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி த்ரெட்டாக வர ஆரம்பிச்சிடும்ல, ஒயிட் கலரில் த்ரெட்டாக ஒரு மாதிரி ரூட்ஸ் மாதிரி இருக்கும். ரூட்ஸ் மாதிரி போய் பிரான்ச் ஆகி நிறையா சின்னதாக பிரான்ச் ஆகி ரூட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து மைசீலியம். ஓகே, ஸோ செப்டேட் அசெப்டேட். த மைசீலியம் இஸ் செப்டேட் ஆர் த மைசீலியம் இஸ் அசெப்டேட்னா என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஓகே ஓகே, அடுத்து வந்து ஸோ அந்த மைசீலியம்க்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, அடுத்து சில காமன் கேரக்டர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செல்வால் எப்படி இருக்கும்? கைட்டினஸ் செல்வால் அண்ட் தேர் பாலிசாக்கரைட். அடுத்து வந்து தேர் மோஸ்ட்லி ஹெட்ரோட்ரோபிக். ரிசர்வ் ஃபுட் வந்து என்னென்ன? கிளைகோஜன் அண்ட் ஆயில் இஸ் யோர் ரிசர்வ் ஃபுட் ஓவர் ஹியர். அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து மோஸ்ட்லி சாப்ரோஃபைட்டிக். ஓகே, சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன? லிச்சன்ஸ் அண்ட் மைக்ரோரைசா. அது என்ன நம்ம பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து ஃபைகோமைசிட்டிஸ். அண்ட் இன்னொரு விஷயம், ரீப்ரொடக்ஷன் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமா. ஆசெக்சுவல் வந்து த்ரூ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? பிளாஸ்மோகெமி, கேரியோகெமி அண்ட் மியோசிஸ். மியோசிஸ் மூலியமா நடக்குது. ஓகே. ஸோ ஃபைகோமைசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபங்கை ஃபைகோமைசிட்டிஸ். இங்க வந்து மைசீலியம் எப்படி இருக்கும்? அசெப்டேட் அண்ட் சினோசைட்டிக். Sexual is through zygospore formation. Asexual is through zoospore formation. Okay. Zoospore and zygospore. These are very important. Asexual and sexual வந்து through what அப்படின்றது. அடுத்து வந்து ascomycetes. Ascomycetes are also known as sac fungi. இங்க வந்து mycelium எப்படி இருக்கு? Branched and septator. Cell wall வந்து எப்படி இருக்கு? chitin cell wall. Sexual reproduction is through ascospores. Okay. Asexual reproduction is through conidia. So இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Asexual and sexual reproduction through what அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர், இப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல ஆஸ்கோஸ்போர்ஸ் இன் ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆஸ்கி சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஆஸ்கி இஸ் நோன் ஆஸ் த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஹியர். தட் இஸ் ஆல்சோ த ஃப்ரூட்டிங் பாடி. பெசிடியோமைசிட்டிஸ்ல வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கிளப் ஃபங்கை. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இட் ரிசம்பிள் அ கிளப். ஸோ இங்க வந்து ஆசெக்சுவலுக்கு வந்து தேர் ஆர் நோ ஸ்போர்ஸ். No asexual spores are present. Mycelium எப்படி இருக்கு? They are branched and septate. So mycelium ஓட எண்ட், mycelium வந்து இந்த மாதிரி பிரான்ச் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த mycelium முடிகிற இடத்துல வந்து இந்த மாதிரி கிளப் மாதிரி இருக்கு. அதனால தான் அது வந்து the end of the mycelium is club shaped. அதை வந்து பெசிடியம்னு கூப்பிடுவாங்க. அதனால தான் வந்து அதை கிளப் ஷேப்டு ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெசிடியோமைசிட்டிஸ் கிளப் ஃபங்கை. அடுத்து வந்து டியூட்ரோமைசிட்டிஸ். தீஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஏன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை? ஏன்னா ஒன்லி asexual spore formation is present, only asexual reproduction. அதனால தான் அது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு கூப்பிடுறாங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபங்கையோட அசோசியேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிச்சன்ஸ் அண்ட் மைக்ரோரைசா ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து லிச்சன்ஸ். ஸோ லிச்சன்ஸ் வந்து எப்படி? இட் இஸ் அ சிம்பயாட்டிக் அசோசியேஷன். சிம்பயாட்டிக் அசோசியேஷன், சிம்பயாசிஸ்னா என்னது? மியூச்சுவலி கிவ் அண்ட் டேக் மாதிரி. ஓகே, நான் இந்த பர்சனோட ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா என்னது? நான் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக அவங்க எனக்கு ஒன்று கொடுக்குறாங்க. வி போத் ஆர் satisfied. We both are mutually satisfied. We have come to an agreement and we are both mutually benefiting from something. ஓகே, ஸோ அடுத்து வந்து இங்க வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஆல்கே தான் வந்து உங்களுக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கு பதிலாக ஃபங்கஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுது? ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ லிச்சன்ஸ்லேயே வந்து யூ ஹேவ் பைக்கோபயாண்ட் அண்ட் மைக்கோபயாண்ட். ஓகே, ஸோ பைக்கோபயாண்ட் வந்து யூஸ்வலி ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ அங்கே வந்து என்ன நடக்கும்? they are a member of chlorophyke. அதனால they can provide என்ன சொல்றது, they can provide their own food. ஓகே, ஆர்கானிக் ஃபுட் பை photosynthesis. அடுத்து வந்து மைக்கோபயாண்ட் வந்து மோஸ்ட்லி ஆஸ்கோமைசிட்டிஸ் கடியில் வருவாங்க. ஸோ இந்த மைக்கோபயாண்ட்ல வர்ற இந்த ஃபங்கை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது? இட் இஸ் ப்ரொவைடிங் ஸ்ட்ரக்சரல் கவரிங் ஃபார் த algae. It protects the algae from unfavorable conditions and everything. In return, algae என்ன பண்ணுது? is providing food. Okay, and also one important thing is they are also indicators of pollution. They are also pollution indicators since they are SO2 sensitive.
ஸோ எப்படி வந்து தேர் ஆக்டிங் as SO2 லைக் பொல்யூஷன் இண்டிகேட்டர், தே டு நாட் க்ரோ இன் SO2 பொல்யூட்டட் ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த லிச்சன்ஸ் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து SO2 பொல்யூஷன் இருக்கு அப்படின்னா. அடுத்து வந்து மைக்ரோரைசா. மைக்ரோரைசால வந்து யாருக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கு, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபங்கஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்கல் பார்ட்னர் என்ன பண்ணுது? H2O, N, phosphorus, sulfur இதெல்லாம் இந்த அப்டேக்ல வந்து ஹெல்ப் பண்ணுது. இன் ரிட்டர்ன் பிளான்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுது? ஷெல்டர் as well as nourishment, food basically. ஓகே, ஸோ இது யாருக்கும் ஃபங்கை பிளஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஸோ இது எதுல ஹெல்ப் பண்ணுது? இட் இன்க்ரீசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் important nutrients, for example H2O, water uptake, nitrogen, phosphorus, sulfur, etc. In return இதுக்கு என்ன கிடைக்குது? nourishment and shelter. ஓகே, எக்ஸாம்பிள் என்னது இருக்கு? பைனஸ். அடுத்து வந்து உங்களோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை என்னது? சிங்கிள் செல் புரோட்டீன், SCP அப்படின்னு ஒன்று இருக்கு. தே ஆர் வெரி ரிச் இன் புரோட்டீன். ஓகே, நீங்கள் வந்து யூஸ்வலி இந்த ஸ்பேஸுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸுக்கு போகிறவங்களுக்கு அவங்களோட ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் ஃபுட் தான் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, அங்கே போய் தே கான் குக் மீட் அண்ட் எவ்ரி திங் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி SCPs ஆர் யூஸ்ட் இன் ஸ்பேஸ் ஃபார் ஈஸிலி மீட்டிங் த ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து ஃபங்கைல இருந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பெனிசிலியம் நொட்டேட்டம், அதுல இருந்து பெனிசிலின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்லி யூஸ் ஆன்டிபயோட்டிக். அடுத்தது வந்து கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமீலியா பற்றி தெரியும். வைரஸ் வந்து வைரஸை பற்றி பார்ப்போம். வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து டிமிட்ரி இவனோஸ்கி. எதுல? டொபாக்கோ மொசாயிக் வைரஸ். ஓகே, அதுக்கப்புறம் WM ஸ்டான்லி என்ன பண்ணாரு? ஹீ ஷோட் தட் வைரஸ் குட் பி கிறிஸ்டலைஸ். ஓகே, கிறிஸ்டல்ஸ்னா என்னது? கிறிஸ்டல்ஸ் ஆர் லார்ஜ்லி இந்த கிறிஸ்டலைஸ்னா என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்டல்குள்ள லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வைரஸ் வந்து is considered as non-living outside the host and it is considered as living inside the host. Outside the host ஏன் அதை non-living consider பண்ணோம்? Because it has no cellular structure and it can be crystallized. Along with that there are nucleoprotein particles. So இந்த reasonsனால they are non-living outside the host cell அப்படின்னு consider பண்றோம். ஏன் host cell குள்ள livingனு consider பண்றோம்னா because of the genetic material present. Okay, the genetic material could be in the form of DNA or RNA. It could be single stranded or double stranded depending upon the virus. So there is some type of genetic material there. So then it is considered as a living when it is inside the host cell. And இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், virus can either have DNA or RNA. It cannot have both. Okay, அது ஒரு விஷயம் ஞாபகம். Okay, first வந்து TMV virus. TMV வைரஸ்ல வந்து ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? RNA. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஹெலிக்கல் கேப்சிட். கேப்சிட்னா என்னது? வாட் டஸ் கேப்சிட் ஹெல்ப் இன்? இட் ஹெல்ப்ஸ் இன் கன்ஃபரிங் வைருலன்ஸ். அப்படின்னா என்னது? பைபாசிங் த இம்யூன் சிஸ்டம் ஆஃப் த ஹோஸ்ட். அதுதான் கேப்சிடோட வேலை. ஸோ ஹெலிக்கல் கேப்சிட் இருக்கு. இன்ஃபெக்ட்ஸ் த டொபாக்கோ. ஓகே, TMV. அடுத்து வந்து பாக்டீரியோஃபாஜ். பாக்டீரியோஃபாஜ் வந்து நம்ம வெக்டர்ஸா யூஸ் பண்றோம். ஞாபகம் இருக்கா? பாக்டீரியோஃபாஜ் நம்ம வெக்டர், ஃபாஜ் பேஸ் டிஎன்ஏ, ஃபாஜ் பேஸ் டிஎன்ஏன்னு நம்ம பேசுறோம். ஸோ வந்து பாக்டீரியோஃபாஜை நம்ம டிஸ்ஆர்ம் பண்றோம். அந்த வைரலன்ஸ், அந்த டிசீஸ் காசிங் பார்ட் ஆஃப் த ஜீனோமை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணி அதை ஒரு வெக்டரா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, disarming the bacteriophage and using it as a vector. But usually bacteriophage is a DNA virus.
Bacteriophage is a DNA virus. The DNA based virus. அதே நேரத்தில் head tail fibers, head tail and tail fibers மூணா பிரிக்கிறோம். அதே மாதிரி யார் இது மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் பண்ணும்? It infects the bacteria. Since it infects the bacteria, it can easily be used as a vector. Okay, so அதை வெக்டரா யூஸ் பண்ணி ஒரு cloning hostல வந்து நம்ம போட்டோம்னா it will easily clone the copies of the genome interest. இல்லையா? அதனால தான் நம்ம அங்கே பயோடெக்னாலஜியில் வெக்டரா யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து வைராய்ட்ஸ் the type of DNA, the type of genetic material is single stranded RNA. Okay, single stranded RNA. So this single stranded RNA can be either linear or circular, both. Okay, protein coat கிடையாது, and they are also lacking capsid. Okay, capsids கிடையாது, protein coatum கிடையாது. இது usually என்ன cause பண்ணும்? It causes plant based disease. Causes plant disease. Prions. By the way, viroids வந்து first discover பண்ணது வந்து Theo Steiner. இந்த சாப்டர்ல வந்து scientists are very important. So scientists ஓட நேம்ஸ், அவங்க எதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க, இல்லை எதை காயின் பண்ணாங்க, ஸோ அதை வந்து ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து ப்ரையான்ஸ். ஸோ ப்ரையான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணது? ஸ்டான்லி பி குசினர். ஓகே, so prions, again, they are also a type of virus which causes infections. Okay, ஆனா இங்க வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? They are folded, abnormally folded protein structure. Okay, abnormally folded protein structure, and it is a solely protein molecule. Okay, it is composed of only proteins. So it is also causing infections. So some common infections produced by them are BSE, CJD na CR Jacob disease, BST, bovine spongiform encephalopathy, இந்த மாதிரி diseases cause பண்ணுது. And இன்னொரு முக்கியமான விஷயம் about prions என்னன்னா, they don't have a genetic material. DNA வாவோ இல்ல RNA வாவோ, they don't have any genetic material. Okay, they only composed of proteins, abnormally folded proteins. Okay, மற்ற எல்லாத்துக்கும் வந்து genetic material பார்த்தோம், either DNA or RNA, single stranded or double stranded. இங்க வந்து there are no genetic material, it's only proteins. Okay, but still they cause infections. என்ன infections ன்னு பார்த்தோம். ஒரு 5-10 minutes ரிவைஸ் பண்ணுங்க சாப்டர். ஓகே, டக்குன்னு. So you'll just have to remember a lot of things. புரிஞ்சு படிக்கிறத விட you'll have to remember a lot of things. By the way, golden algae are also known as desmids. Okay, so common names and other names. ஆன்லைன்ல இந்த சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியோட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனாங்க.
அதுக்கப்புறம் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸும் ஒரு பக்கம். அப்புறம் செல் வால் கைட்டினஸ் செல் வால்ல வந்து ஒரு பக்கம் ஃபங்கைய கொண்டு போகும். அப்புறம் உங்களோட அனிமேலியா அண்ட் பிளான்ட். ஓகே. தர்ஷினி. இல்லையா அது அண்ணே. யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. 1 செகண்ட். Biological classification importance பார்த்தீங்கன்னா, you'll get anywhere between 0 to 2 questions. ஓகே. மேக்ஸிமம் 2 questions. இல்ல கேட்காமலே கூட போலாம். Yeah. யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கிவ் மீ a few minutes. chat பாக்ஸ் வந்து என்லார்ஜ் பண்ணுவாங்க.
10:45.
ஓகே, எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 மினிட்ஸா? சாட் பாக்ஸ் இதான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் நேத்து அசர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, the mixing of oxygenated and deoxygenated blood does not occur in mammalian heart. ஓகே. ரீசனுக்கு வந்து ஏன்னா the heart blood flows in only one direction only. ஸோ இப்போ ஏன் வந்து இந்த ரீசன் வந்து உங்களோட அசர்ஷனை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கார்டட் பை வால்வ்ஸ். ஸோ இந்த வால்வ்ஸ்னால என்ன ஆகுது, த பிளட் இஸ் ஃப்ளோயிங் இன் ஒன்லி அ சிங்கிள் டைரக்ஷன். இப்போ சப்போஸ் வால்வ்ஸ் இல்லை அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு ஈஸியாக தேர் குட் பி மிக்சிங் இன் த ஹார்ட் இல்லையா? இன்டர்ஏட்ரியல் வால்வ்ஸ் இருக்குது, அதே செப்டம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிளட்டு ட்ராவல் ஆகும்போதும் தீஸ் வால்வ்ஸ் ஆர் ப்ரிவென்டிங் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இல்லையா? ஸோ இதனால என்ன ஆகுது, இந்த பிளட் ஃப்ளோனால என்ன ஆகுது, இட் இஸ் ப்ரிவென்டிங் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் மிக்சிங் இல்லையா? ஸோ வி கேன் டெல் தட் த ரீசன் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைனிங் யுவர் அசர்ஷன். ஓகே. ஆமா, இப்போ செப்டம் இருக்கிறனால தான் வந்து இட் இஸ் நாட் மிக்சிங். கரெக்ட். ரீசன்ல வந்து உங்க இதுல ரீசன்ல என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளி வித்தின் த ஹார்ட் பிளட் ஃப்ளோஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அது ஏன் நடக்குது? பிகாஸ் ஆஃப் த செப்டம் அண்ட் வால்வ்ஸ். பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் த செப்டம் அண்ட் வால்வ்ஸ் ரெண்டுமே சேர்ந்த ஒரு எஃபர்ட்னால தான் வந்து பிளட் இஸ் டிராவலிங் இன் அ சிங்கிள் டைரக்ஷன் இல்லையா? இப்போ செப்டம் இல்லைன்னா தே மே டிராவல் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். இப்போ இன்டர் ஏட்ரியல் செப்டம் இல்லைன்னா ரைட் ஆரிக்கல்ல இருந்து ரைட் வென்ட்ரிகலுக்கு போறதுக்கு பதிலாக ரைட் ஆரிக்கல்ல இருந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போயிடும் இல்லையா? So the septum and the valves ரெண்டுமே together they are contributing in the single flow of the blood. That's why it is preventing the mixing of oxygenated and deoxygenated blood. Correct. See, valves help in preventing backflow. உங்களோட செப்டம் இருக்குல்ல, intra-auricular and ventricular septum, those septums prevent in the mixing of your oxygenated and deoxygenated. So septums and valves together contribute to the single flow or the unidirectional flow of the blood. Therefore, that unidirectional flow of blood is explaining the reason why there is no mixing between the
2 types of blood, oxygenated and deoxygenated. புரியுதா? Amphibiansல both directional flow. Amphibiansல there is mixing. அங்க வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பேர் என்ன? ஆரிக்கிள்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸ்ல ட்ரெயின் ஆகுது. 2மே டுகெதர் தே ஆர் ட்ரெய்னிங்னா சிங்கிள் வென்ட்ரிக்கிள் இல்லையா? ஸோ அதனால வந்து தேர் இஸ் நோ செப்டம் தேர். ஸோ அதனால தேர் இஸ் மிக்சிங் ஆஃப் பிளட். ஆமா, யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஆமா. மெயின்லி ஏன் வந்து ஆக்சிஜனேட்டட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த ஆக்சிஜனேட்டட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் பை த செப்டம்ஸ். Okay, and the septums are contributing in the blood flow in a singular direction, in the forward direction. அதான் ரெண்டுமே together, septum and valves together are helping in the movement of the blood in the single direction. அதனால தான் சொல்றோம் the septum and the valves are contributing to the which they both are together contributing to the prevention of the mixing அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால தான் வந்து unidirectional flow of blood is. பட் ஆம்ஃபிபியன்ஸ்ல நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அது என்ன நான் வெரிஃபை பண்றேன். ஓகே, ஆம்ஃபிபியன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது? கண்டிப்பா வால்வ்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா ஹார்ட்லயும் இருக்கு. ஸோ அது என்ன நான் வெரிஃபை பண்றேன். ஆம்ஃபிபியன்ஸ்க்கு வந்து யூ கேனாட் கன்சிடர் தெம் ஆஸ் ட்ரூலி யூனிடைரக்ஷன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த தேர்ட் சேம்பரில் வந்து மிக்சிங் ஆஃப் பிளட் நடக்கிறதுனால அதை வந்து யூ கேனாட் கன்சிடர் இட் ஆஸ் அ completely unidirectional flow. It is a closed system, but you can't consider it as a truly unidirectional flow. Consider பண்ண முடியாது amphibians. Usually 3 chambered heart இருந்தாலே you cannot consider that as a unidirectional flow of blood. ஏன்னா அந்த இடத்துல வந்து septate is not separating the ventricles. அதனால mixing of blood நடக்குது. அதனால you cannot the structural organization of the heart is in such a way that it is not a unidirectional flow of blood. Yeah. Valve இல்லைனாலும் mixing of blood நடக்காது. To prevent backflow of blood. மிக்சிங் ஆஃப் பிளட் நடக்கலாம். இப்போ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்னரி ஆர்டரி என்ன பண்ணுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு கேரி பண்ணுது. இப்போ சப்போஸ் வால்வ்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லங்ஸ்ல இருந்து உங்களோட லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு பதிலா லெஃப்ட் ஆரிக்கல்ஸ் வந்து இஃப் பேக் ஃப்ளோ இஸ் பிரசன்ட், இட் கேன் கோ பேக் த்ரூ த லங்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஃப்ளோ வந்து பாசிபிளா இருக்கு. ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகி திருப்பியும் வந்து இட் கோ இன்சைட் யுவர் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ அந்த இடத்துல வந்து தெர் வில் பி மிக்சிங் ஆஃப் பிளட் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பிளட் வந்து லங்ஸ் மூலியமா பிஃபோர் இட் ரீச்சஸ் த லெஃப்ட் ஆரிக்கல், இஃப் பிகாஸ் ஆஃப் பேக் ஃப்ளோ இட் இஸ் கோயிங் இன் அ ரிவர்ஸ் டைரக்ஷன். டைரக்ஷனே மாறிடும். வேல்வ்ஸ் இல்லைன்னா யூனி டைரக்ஷனே இருக்காது, டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போறதுக்கு பதிலாக லெஃப்ட் ஆரிக்கல்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? மிக்சிங் ஆஃப் பிளட் நடக்கும் இல்லையா? டைரக்ஷன் வந்து பை டைரக்ஷனல் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வேல்வ்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? பை டைரக்ஷனல் ஆகும். பை டைரக்ஷனல் ஆனால் மிக்சிங் ஆஃப் பிளட் நடக்கும் இல்லையா?
ஏன்னா பை தென் வந்து உங்களுக்கு இந்த பேர் என்ன blood from your veins would have come and reached your right auricle. கரெக்டா? ரைட் ஆரிக்கல் ரீச் ஆயிரும் டிஆக்சிஜனேட்டட் blood. இந்த பக்கம் ஆக்சிஜனேட்டட் blood வந்து டியூ டு பேக் ஃப்ளோ இட் will again go back to the right ventricle. ஸோ அந்த இடத்துல there will be mixing of deoxygenated and oxygenated blood இல்லையா? if it is bidirectional. ஒரு பக்கம் ஆக்சிஜனேட்டட் blood டிராவல் ஆகுது, இன்னொரு டைரக்ஷன்ல டிஆக்சிஜனேட்டட் blood டிராவல் ஆச்சுன்னா there will be mixing of blood இல்லையா? ரைட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கலுக்கு நடுவுல செப்டம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அது ஆமா திருப்பி ரிவர்ஸ் ஃப்ளோ பை டைரக்ஷனல்லாம் என்ன பை டைரக்ஷன்லாம் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா அது வந்து எப்படி டிராவல் ஆகும் லெஃப்ட் ஆரிக்கல்ல இருந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகி ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ மூலியமா உங்களுக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கல்குள்ள போகும் இல்லையா லெஃப்ட் ஆரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல் வழியா பேக் ஃப்ளோ மூலியமா இட் வில் கோ அண்ட் ரீச் தேர் பை தென் என்ன ஆகும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் என்டரிங் யுவர் ரைட் ஆரிக்கல்ஸ் அண்ட் தேர் இஸ் அ மிக்சிங் ஆஃப் பிளட் ஹேப்பனிங் தேர் இல்லையா ஸோ பை டைரக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா தெர் வில் பி மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் புரிஞ்சா பை டைரக்ஷனல் ரெண்டு டைரக்ஷனல் ஒரு பக்கம் ஆக்சிஜனேட்டட் பிளட் டிராவல் ஆகுது பேக் ஃப்ளோனால இன்னொரு பக்கம் டிஆக்சிஜனேட்டட் பிளட் டிராவல் ஆகுது தெர் வில் பி மிக்சிங் ஆஃப் பிளட் ஈதர் இன் த ஆர்டரிஸ் ஆர் இன் த ஹார்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆர்டரிஸ் இன் த ஹார்ட் அதனால தான் வந்து செப்டம் இருக்கோ இல்லையோ valves இல்லைன்னா there will be mixing of blood. So valves and septum together contribute in preventing the mixing of blood. Yeah. அதனால தான் unidirectional blood flow is explaining why there is no mixing of oxygenated and deoxygenated blood. Yeah, valves are also important, not just the septum. Amphibiansல வந்து mixing of blood நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து it is not truly unidirectional. Okay. Okay, excretory products ஆரம்பிப்போமா So chapter one, the most important thing is the countercurrent mechanism, your tubular reabsorption, tubular secretion and ultrafiltration. Okay, these things are very important pertaining to this chapter. Along with that, dialysis is also very important. And urine formation. So ஒரு parts of the nephron ஓட function முக்கியமா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னா என்ன வாட் இஸ் த பர்பஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்ப்போம்னா டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் பேஸ் பண்ணி என்னென்ன ஆர்கனிசம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அமோனோடெலிசம் வந்து மோஸ்ட்லி இந்த அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்காங்களா வாட்டர் பேஸ்ட் அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அமோனோடெலிக்னா என்னது தேர் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் இஸ் அமோனியா and ammonia is considered as the most toxic excretory product. அடுத்து வந்து யூரியோட்டெலிசம்ல urea is your excretory product. It is produced by a urea cycle or ornithine cycle. It is usually seen in நம்மள மாதிரி mammals and most amphibians and sharks. Okay. By the way, aquatic ன்னு சொல்லும்போது most aquatic organisms. A shark is also considered an aquatic organism. ஆனா it is ureotelic. Okay, அடுத்து வந்து யூரிகோட்டெலிசம் வந்து in the form of uric acid. For example, birds uric acid pellets வந்து அது எக்ஸ்கிரேட் பண்ணுது ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் ரெப்டைல்ஸ் ஸ்னெயில்ஸ் இதெல்லாம் வந்து யூரிகோட்டெலிசம் ஓகே அடுத்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் நம்ம அகைன் அனிமல் கிங்டம்லயே படிச்சிருக்கோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல ஃப்ளேம் செல்ஸ் சர்வ் as எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் ஃபார் ஆஸ்மோரெகுலேஷன் அடுத்து நெஃப்ரீடியா in earthworms, malpighian tubules in cockroach, arthropods, antennal glands in prawn, kidney for all your vertebrates. Okay, kidney is also helping in osmoregulation. Osmoregulation na enadhu maintaining a particular osmolarity in the kidney. For example, medullary interstitium la vandu there should be high osmolarity, high concentration compared to the cortex. So cortex la around 300 irukna medullary region la vandu it should be around more than 1000. Okay, அந்த மாதிரி இருக்கணும் so the concentration is always kept more inside the medulla so that the collecting duct கீழ மூவ் ஆகுதுல the concentration இங்க இருந்தா தான் வந்து the collecting duct will move towards it இல்லையா
so that the என்ன சொல்றது water reabsorption will continuously keep happening. அதனால தான் the concentration should be higher inside the medullary region compared to the cortex region. And medullary regionல இருந்து என்ன travel ஆகும்? See, urine வந்து எப்படி travel ஆகுது? cortexல இருந்து medullary போய் helium வழியா it is moving to the through the ureters to the urinary bladder. So direction of flow எப்படி இருக்கணும்? cortexல இருந்து medullary வரைக்கும். So okay, fine. அடுத்து வந்து excretory system பத்தி பார்ப்போம். First kidney. கிட்னியில் வந்து பேசிக் ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். பீன் ஷேப்டு, கலர் எப்படி இருக்கும்? ரெட்டிஷ் ப்ரௌன். ஹீலியம்னு ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. ஓகே, அந்த நாச்சுக்கு பேர் ஹீலியம். ஹீலியம் வழியாக தான் உங்களோட கேலிக்ஸ் அண்ட் யுரேட்டர்ஸ் ஆர் எமர்ஜிங். ஓகே, அடுத்து வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் யுவர் தீஸ் ஆர் நோன் ஆஸ் யுவர் வெளியே வந்து திஸ் இஸ் யுவர் கார்டெக்ஸ். ஓகே, திஸ் இஸ் யுவர் கார்டெக்ஸ் ரீஜன் அண்ட் இன்சைட் இஸ் யுவர் மெடுலரி ரீஜன். And in the columns mar irukku இல்லையா, here columns will be existing. These columns are known as columns of Bertini, okay, or renal columns nu கூப்பிடுவோம். And these pyramids are your medullary pyramids. Okay, these are medullary pyramids, columns of Bertini, cortex, medulla. And this is your helium. Okay, this notch is your helium. This notch is your helium. So renal cortex, renal medulla, and the funnel shaped space irukku இல்லையா, அந்த space, இந்த ஸ்பேஸுக்கு பேரு பெல்விஸ். ஓகே, வேற பெல்விஸ், ரீனல் கார்டெக்ஸ், ரீனல் மெடுலா, மெடுலரி பிரமிட்ஸ், யுவர் காலம்ஸ் ஆஃப் பெர்டினி, அண்ட் கலெக்டிங் டக்ஸ் இருக்கு நிறையா. ஸோ த கலெக்டிங் டக்ஸ் ஆர் யுவர் டக்ஸ் ஆஃப் பெலினி. ஓகே, கலெக்டிங் டக்ஸ் தெரியல, டிசிடியில இருந்து கலெக்டிங் டக்ஸ் ஆர் மூவிங் டவுன் இல்லையா. ஸோ த டிசிடி இஸ் present in the columns, so they are known as your ducts of Bertini. அடுத்து வந்து யுரேட்டர்ஸ். யுரேட்டர்ஸோட ஃபங்க்ஷன் என்னது? கிட்னியில இருந்து யூரினரி பிளாடருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது யூரினை. அடுத்து யூரினரி பிளாடர்ல வந்து இட் இஸ் லைக் ஸ்டோரேஜ் ஆர்கன் அண்ட் த டைப் ஆஃப் மசில்ஸ் பிரசன்ட் ஹியர் they have to undergo a lot of contraction and expansion இல்லையா. ஸோ தேர் ஆர் டூ internal sphincter and the external sphincter. External sphincter muscles are under our control, voluntary. Internal sphincter is not. அடுத்து வந்து யுரேத்ரா. யுரேத்ரா வழியா வந்து there is a urinogenital aperture, அது மூலியமா the urine is being excreted. Okay, so மேல்ஸ்க்கு வந்து the urethra is a common tract for both urine and semen. Okay, females there is separate. The females for urine it is separate. Okay, okay, அடுத்து வந்து nephron structure. Okay, nephron structureக்கு போறதுக்கு முன்னாடி urine formation பார்ப்போம். யூரின் ஃபார்மேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் அல்ட்ராஃபில்ட்ரேஷன். அல்ட்ராஃபில்ட்ரேஷன்னா என்னது, எங்க நடக்குது? கிளாமெருலஸ்ல நடக்குது. கிளாமெருலார் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட் டைப் ஆஃப் செல்ஸ்? what type of epithelium? Yes, now walls of glomerulus and blood capillaries ஓட walls, அதெல்லாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ வால்ஸ் ஆஃப் கிளாமெருலஸ்ல இருக்கிறதுனால அதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த பிளட் அண்ட் த. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து மூணு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஒன்று வந்து எண்டோத்தீலியம் ஆஃப் யுவர் கிளாமெருலார் பிளட் வெசல்ஸ். ஓகே, ஒரு பக்கம் பிளட் வெசல், இன்னொரு பக்கம் உங்களோட போமன்ஸ் கேப்சூலோட epithelial cells of the Bowman's capsule, இன்னொரு பக்கம் endothelium cells of the blood vessels, glomerular blood vessels. அதுக்கு நடுவுல என்ன இருக்கு? பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கு. ஓகே, ஸோ இது மூலியமா எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இங்க என்ன ஒன்று, epithelial cells of your Bowman's capsule, இந்த ஒயிட் கலர்ல வந்து என்ன இருக்கும்னா there will be slits. There will be slits like this. இந்த ஸ்லிட்ஸுக்கு பேரு ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் ஆர் ஸ்லிட் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லிட்ஸ் மூலியமா தேர் இஸ் என்னாச்சு? ஸோ ஸ்லிட்ஸ் இருக்கு. இந்த ஸ்லிட்ஸ் மூலியமா என்ன ஆகுது? இட் இஸ் பீங் ஃபில்டர்ட். பிளட் வந்து இந்த ஃபில்டர் மூலியமா டிராவல் பண்ணும்போது பிளட்ல இருக்கிற உங்களோட கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா எக்ஸப்ட் யுவர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், சால்ட், சுகர், அமினோ ஆசிட், யூரியா, யூரிக் ஆசிட், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் filtered out. They are filtered into this thing. So except the blood cells like RBC, WBC, blood cells and your large macromolecules like proteins. So except your blood cells and your proteins, everything is entering into the glomerulus.
into the Bowman's capsule, sorry, into the Bowman's capsule. Okay, through these slits. So இந்த இடத்துல ஒரு filtration நடக்குது. அந்த filtrationக்கு பேர் என்னது? Ultrafiltration. clear-ஆ? So இந்த filtrate வந்து GFR or glomerular filtrate அப்படின்னு கூப்பிடுவாங்க. So for every 125 ml of the glomerular filtrate, only 1 ml will form the urine. Out of every 125 ml of GFR, only 1 ml will form the urine. Okay, GFR la first filtration நடக்குது, ultrafiltration first round. Okay, first round முடிச்சோனே அந்த 125 ml ல 1 ml தான் வந்து forms the urine. Okay, so per day வந்து around 180 ml enter ஆகுது, அதுல around 1.5 liters தான் வந்து will form the urine. 1 by 125 into 180 போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும் around 1 by 120. ஓகே, அடுத்து வந்து tubular reabsorption. ஸோ tubular reabsorptionல என்ன நடக்கும்னா, ரெண்டு விதமான டிரான்ஸ்போர்ட்ல வந்து substances are being filtered. ஒன்னு வந்து passive transport, இன்னொன்னு வந்து active transport. passive transport மூலமா substances like glucose, amino acids, Na+ இதெல்லாம் ஃபில்டர் ஆகுது. சாரி, passive transport மூலமா. active transport மூலமா கரெக்ட். nitrogenous waste வந்து passive transport. ஓகே, ஸோ nitrogenous waste வந்து passive transport, glucose, Na+ இதெல்லாம் வந்து active transport மூலமா. அடுத்து வந்து tubular secretion. tubular secretion என்ன நடக்கும்னா, சில parts of your tubule, for example உங்களோட PCT ல பாத்தீங்கன்னா certain substances, for example NaCl, Na+, H+, இந்த மாதிரி substances are being secreted and poured into the urine to maintain the pH and ionic balance. ஓகே, ஒரு osmolarity வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா Na+ is being exchanged between the ascending loop and the vasa recta. ஸோ அது ரெண்டுக்கு நடுவில் வந்து Na+ or NaCl வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா, ஏன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது? டு மெயின்டைன் த ஆஸ்மோலாரிட்டி. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா there should be certain secretions, உங்களோட ionic secretions should be there. So PCT ல அது பாஸ் பண்ணும்போது these secretions are poured into the urine, and the urine வந்து ascending loop of Henle போகும்போது the Na+ is exchanged with the vasa recta and is carried into the medullary, and then again descending loop of the இது இந்த பக்கம் வரும்போது திருப்பி it is again exchange back. So இந்த மாதிரி வந்து ஒரு ionic balance is being created. Okay, so tubular secretions, for example உங்களோட PCT ல என்ன நடக்குதுன்னா, these secretions are poured into the urine to maintain the ionic balance. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து PCT ல இப்பதான் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி pH and ionic balance எப்படி மெயின்டைன் பண்ணுது? by pouring their secretions of what? secretions of hydrogen ions, ammonia, potassium ions, இதெல்லாம் வந்து bicarbonates and absorption of bicarbonates. பிளஸ் எல்லாம் வந்து கொடுக்குது, பைகார்பனேட் வந்து மைனஸ் இல்லையா, அதை வந்து எடுக்குது. ரைட், ஸோ இதை பண்றதுனால இட் இஸ் மெயின்டைனிங் த அயானிக் பேலன்ஸ். ஓகே, H+, அமோனியா, ஸோ இதெல்லாம் வந்து என்னது? பிளஸ், இதெல்லாம் வந்து கொடுக்குது, செக்ரேட்ஸ், இட்ஸ் கிவிங் இட், அண்ட் இன் ரிட்டர்ன் பைகார்பனேட்ஸ் எல்லாம் அப்சார்ப்ஷன். ஓகே, ஓகே, அடுத்து வந்து லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லியில் வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லூப் இருக்கு. டிசெண்டிங் லூப் வந்து இஸ் வெரி ஹைலி இம்பர்மியபிள் டு வாட்டர். ஸோ ஒரு விஷயம் வந்து இம்பர்மியபிள், சாரி, ascending loop is impermeable to water, descending loop is permeable to water. So when descending loop is permeable to water, அப்படின்னா என்ன ஆகும்? வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகுது, then the urine is becoming highly concentrated. Yeah, உங்களோட ions or your electrolytes are being very concentrated. ஸோ அது வந்து திருப்பி ascending loopல போகும்போது when it is becoming impermeable to water, இப்போ என்ன ஆகுது? dilution நடக்குது. ஸோ ascending loop அப்போ impermeable to waterல நடக்கும்போது and transport of electrolytes. So இந்த இடத்துல வந்து between the vasa recta and the ascending loop வந்து exchange of electrolytes is happening. கரெக்டா? இதுதான் வந்து counter current mechanism. So exchange of electrolytes between the vasa recta and the ascending loop of Henle.
ஸோ டிசெண்டிங் லூப் ஆஃப் என்டியில் கான்சன்ட்ரேஷன் நடக்குது, கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அசெண்டிங் லூப்ல வந்து அந்த ஹை கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரோலைட்ஸ் பீங் எக்ஸ்சேஞ்ச் த வாசரெக்டா ஃபார் மெயின்டைனிங் த அயானிக் பேலன்ஸ், and it is permeable to water. So again, when the electrolytes are being exchanged, it is becoming diluted. And then now it is enna nadakudhu, in the filtrate is passing down the descending loop becomes, so inga vandu the filtrate passing down the descending loop is becoming hypertonic, highly concentrated, and ascending loop la pogumbodhu it becoming hypotonic, diluted. Okay, hypertonic as it moves down, hypotonic when it comes up. Hypertonic because permeability to water increases, so water la remove ஆயிருது, hypertonic ஆயிருது, highly concentrated electrolyte concentration ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ ascending loopல போகும்போது hypotonic, permeable to water. ஸோ வந்து இந்த இடத்துல electrolytes வந்து is becoming exchanged. So electrolyte concentration is decreasing, thereby the concentration is decreasing. So it is becoming hypotonic as it moves up the ascending. Okay, hypertonic and hypotonic. So basically இந்த drama ஏன் நடக்குதுன்னா to maintain the ionic balance between the medullary and the cortex region. Okay, okay, அடுத்தது வந்து உங்களோட டிசிடில வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் Na+ and வாட்டர் நடக்குது. ஓகே, டிசிடில ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் Na+ and வாட்டர். அதே மாதிரி HCO3- ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் பொட்டாசியம் அயான்ஸ் இதெல்லாமும் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ரீஅப்சார்ப்ஷன்ஸ்லாம் அல்டிமேட்லி ஏன் நடக்குதுன்னா டு மெயின்டைன் த pH and the sodium potassium balance in the blood. Okay, இந்த பேலன்ஸ், இந்த அயானிக் பேலன்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக சான்சஸ் இருக்கு. அது எப்படி அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்ட் என்ன பண்ணுது, இதோட மெயின் ரோலே வந்து இஸ் டு கான்சென்ட்ரேட் தி யூரின். எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுது? பை பிகமிங் பெர்மியபிள் டு H2. ஸோ கார்டெக்ஸ் ஆஃப் த கிட்னில இருந்து இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த மெடுலா வரைக்கும் டிராவல் ஆகுது கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் டைப் ஆஃப் எபித்தீலியம்? கியூபாய்டல் எபித்தீலியம். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிசிடியில் வந்து it is composed of cuboidal epithelium and it has a lot of brush border epithelium, brush border cells. Okay, so brush border cells இருக்கிறதுனால என்ன ஆகுது, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கு? ஃபார் ரீஅப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ பிசிடியில் அது ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து ரெகுலேஷன் வந்து இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 விதத்தில் நடக்குது, ADH, JGA அண்ட் ANF. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் பற்றி பார்ப்போம். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்ல 2 விஷயம் இருக்கு. ஓகே, வாசரெக்டா அண்ட் லூப் ஆஃப் என்லி ரெண்டுக்கு நடுவில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸ்லி லொகேட்டட், த ப்ராக்சிமிட்டி அண்ட் அலாங் வித் தட் த கவுண்டர் கரண்ட். இந்த 2 ஃபேக்டரும் இஸ் ஹெல்பிங் இன் த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஃபில்ட்ரேட். ஓகே, ஸோ எப்படின்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் திருப்பி இப்போ NaCl அண்ட் யூரியா இந்த 2 விஷயமே வந்து காமனா இஸ் பீங் எக்ஸ்சேஞ்ச்டு பிட்வீன் த லூப் ஆஃப் என்லி அண்ட் த வாசரெக்டா. ஓகே, இதனால என்ன நடக்குதுன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் இன்சைட் த மெடுலா இஸ் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ உங்களோட கார்டெக்ஸ்ல வந்து அரௌண்ட் 300 MOS மோல்ஸ் பர் லிட்டர்ல இருந்து உங்களோட மெடுலால வந்து அரௌண்ட் 1200. ஓகே, ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது? பிகாஸ் ஆஃப் த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். NaCl, யூரியா, எலக்ட்ரோலைட்ஸ் பீங் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட யூரின் இஸ் பீங் 4 times more concentrated than the filtrate which the PCT received. Okay, it is 4 times more concentrated than what the PCT received. Okay, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா most of the important essential parts or nutrients of the blood is being returned back into the blood. Okay, is given back to the blood. இப்போ இந்த ரீஅப்சார்ப்ஷன் வந்து ஒழுங்கா நடக்கல, the essential nutrients are not being returned back to the blood and they are simply being excreted. அப்படின்னா என்ன நடக்கும்? frequent urination, diuresis நடக்குமா? so the patient needs to blood volume வந்து கான்ஸ்டன்ட்டா கம்மியாயிட்டே இருக்கும். because reabsorption is not happening properly. so blood volume வந்து கம்மியாயிட்டே இருக்கும், ஏன்னா எல்லாமே யூரினா போயிட்டே இருக்கு இல்லையா. So that is called diuresis condition. So regulation of kidney function வந்து 3 விதத்துல நடக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது ADH என்னது? ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது? ஸோ உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஸ்டிமுலேட் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகுது? ADH is being released in excess. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, எப்படி இது வந்து ஸ்டிமுலேட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட்
ஸோ பிபி ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, பிளட்டில் வந்து ப்ரெஷர் ஏறுது. பிபி ஏறுறப்போ டியூ டு சம் இம்பேலன்ஸ் இந்த அயோனிக் கான்சன்ட்ரேஷன்ஸ் பிபி ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. பிபி ஏறும் போது என்ன ஆகும், ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ் இருக்கும். ஆஸ்மோ ரெசெப்டார்ஸ்னா என்னது, ஆஸ்மோ ரெகுலேஷன், அதாவது உங்களோட ஆஸ்மோலாரிட்டியை வந்து செக்ல வச்சுக்கிறது. அதுதான் வந்து ஆஸ்மோ ரெசெப்டார்ஸோட வேலை. அது வந்து என்ன பண்ணும், இட் சென்ஸ் அ சிக்னல் அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் அ ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ரிலீஸ் பண்ணுது, ஏடிஹெச்சை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஏடிஹெச் என்ன பண்ணும், it increases the water permeability in the DCT. So water permeability வந்து DCTல இன்க்ரீஸ் பண்ணணும். DCT collecting tubule ducts இங்கெல்லாம் வந்து water permeability வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. water permeability இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகுது, it is becoming, urine is being concentrated. So urine வந்து concentrated ஆக volume of the blood வந்து கம்மியாகும் இல்லையா, ஏன்னா ஜாஸ்தி வந்து யூரின்குள்ள போகுது. see blood pressure ஜாஸ்தியா இருக்கு, blood volume ஜாஸ்தியா இருக்கு, more than இப்போ என்ன பண்ணணும், அந்த blood pressure or blood volume வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும், permeability இன்க்ரீஸ் பண்ணணும். permeability நீங்க DCT கலெக்டிங் டக்ல எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் தண்ணி வந்து யூரின்குள்ள போகும். அப்ப பிளட்டோட வால்யூம் கம்மியாகும் இல்லையா, we can keep that in check. புரியுதா லாஜிக், புரியலையா? blood வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, blood வெசல்ல blood pressure ஜாஸ்தியா இருக்கு, blood வால்யூம் ஜாஸ்தியா இருக்குன்னா அதை கம்மி பண்ணணும். ஓகே, அதை கம்மி பண்ணணும். எப்படி blood வால்யூமை கம்மி பண்ணுவீங்க, பை இன்க்ரீசிங் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், வாட்டர் இன்னும் கொஞ்சம் வாட்டர் யூரின்குள்ள போய் சேரும் இல்லையா. ஸோ வாட்டர் அப்போ யூரின்ல வந்து ஜாஸ்தி, இன்னும் வாட்டர் ஜாஸ்தி ஆகும்போது வால்யூம் அங்கே டைரக்ட் ஆகும்போது வால்யூம் ஆஃப் பிளட் கம்மி ஆகும் இல்லையா. ஸோ பை இன்க்ரீசிங் த பெர்மியபிலிட்டி ஆஃப் வாட்டர் இன் யோர் டிசிடி கலெக்டிங் டியூபியூல்ஸ் என்ன நடக்குது, we are decreasing the volume of the blood, decreasing the blood pressure. Basically we are decreasing the blood pressure, so we are keeping that in check and it is excreted out as urine. புரியுதா, அதுதான் இங்க நடக்குது. பிபி ஏறும் போது ஏடிஹெச் என்ன பண்ணுது, வாட்டர் பெர்மியபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, டிசிடி கலெக்டிங் டியூபியூல் டக்ஸ் எல்லாம். ஸோ வாட்டர் பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, யூரினோட வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்ப என்ன ஆகுது, ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஆஃப் த பிளட் இஸ் ரெடியூஸ். கான்சன்ட்ரேட்டட் யூரின்ல வந்து என்ன ஆகும்னா ஹைப்பர்டானிக் ஆகும். ஸோ அங்கே வந்து the வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது கம்மியாகிறதுனால we are keeping the osmotic pressure of the blood in check. ஓகே, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இங்கே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஆஃப் த பிளட்ல இருக்கிற ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம கம்மி பண்ணுறோம். ஓகே, ஸோ we are keeping the blood pressure in check. இதே வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பிளட் வந்து ரெடியூஸ் ஆகுது, கம்மியாகுது, அதை ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ப்ரெஷரை ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், we are diluting the urine. ஸோ யூரினை வந்து டைல்யூட் பண்ணும்போது அதோட வால்யூம் ஜாஸ்தி ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த பிளட்டும் வந்து ரைஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட் நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரிலீசிங் ஏடிஹெச் we are inhibiting, restricting the ADH release. ஸோ ஏடிஹெச் வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணுது பிளட் ப்ரெஷரை. ஸோ ப்ரெஷர் ஆஃப் பிளட்டை வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணுது. அகைன் ஏடிஹெச் வந்து எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது, வாஸ்கோப்ரெசின் ஆர் நியூரோஹைப்போஃபைசிஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து ஜேஜிஏ. JGA and ANF பார்த்தீங்கன்னா they both are functioning in a coordinated manner. For example, JGA ஓட ஃபங்க்ஷனை வந்து ANF வந்து செக்ல வச்சுக்கணும். ஸோ இப்போ JGA என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இட் ஆக்டிவேட் த JGs. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் GFR இருக்கு இல்லையா, glomerular filtrate. ஸோ அங்கே வந்து if there is a fall in the glomerular blood flow, GFR வந்து கம்மியாகும் போது என்ன ஆகும்னா it activates the JG cells or juxtamedullary cells. Juxtamedullary cells வந்து ஆக்டிவேட் பண்ணி it releases renin. இந்த renin என்ன பண்ணும், it converts angiotensin in the blood to angiotensin 1. இந்த angiotensin 1 is converted to angiotensin 2 in the presence of an enzyme called angiotensin converting enzyme, AC. Okay, angiotensin 2 என்ன பண்ணும்னா ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்னு வந்து it constricts the arterioles. ஆர்டீரியோல்ஸை வந்து நீங்க கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அந்த ஏரியாவை வந்து அப்படி சின்ன வால்யூம் வந்து கம்மி பண்ணும்போது அந்த ஏரியா அந்த வால்யூம் ஆஃப் த ஆர்டீரியோல கம்மி பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இட் இன்க்ரீஸ் த பிளட் வால்யூம் ஆஃப் த பிளட் ப்ரெஷர். ஸோ ரெண்டு விதத்தில் பண்ணும். ஒன்று வந்து பிசிடியை வந்து
ஜாஸ்தி NaCl வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் பண்ண சொல்லும். ஸோ அது ஜாஸ்தி ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னொரு விதத்துல எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தா, தேர் இஸ் அ ஹார்மோன் ஆல்டோஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஆல்டோஸ்ட்ரான் என்ன பண்ணும்னா, இட் இன்டியூசஸ் த டிஸ்டல் பார்ட்ஸ் ஆஃப் த டிபியூல் DCT வந்து டு அப்சார்ப் மோர் Na+ அண்ட் வாட்டர். மோர் ரீஅப்சார்ப்ஷன், மோர் they are increasing the pressure. புரிஞ்சா? ஸோ இது மூலியமா வந்து it increases the pressure in the blood. Therefore, the GFR rate வந்து will increase. Okay, GFR rate will also increase. பிளட் கேபிலரிஸ்ல வந்து ஜாஸ்தி பிளட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஜிஎஃப்ஆரும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா பிளட் கேபிலரிஸ் அண்ட் த கிளாமரியூலஸோட த பிளட் கேபிலரிஸ் அண்ட் த பூமன்ஸ் கேப்சூல் ரெண்டும் இருக்கு. ஸோ அது ரெண்டுல வந்து இப்போ இந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் பிளட் ஜாஸ்தி ஃப்ளோ ஆகுது, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்குன்னா ஜிஎஃப்ஆரும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அது மூலியமா வி ஆர் இன்க்ரீசிங் த ஜிஎஃப்ஆர். ஓகே, அடுத்தது வந்து ரோல் ஆஃப் ஏஎன்எஃப். ஏஎன்எஃப் வந்து அப்படியே ஆப்போசிட். இட் ஹெல்ப்ஸ் இன் டைலேஷன் ஆஃப் யுவர் பிளட் வெசல்ஸ். டைலேஷன் மூலியமா வி ஆர் டிக்ரீசிங் த பிளட் ப்ரெஷர். ஸோ thereby it acts as a ANF mechanism acts as a check on the renin-angiotensin mechanism. Okay, so இந்த JGA apparatus அந்த mechanism வந்து we also call it as renin-angiotensin mechanism. Okay, அடுத்து வந்து micturition. அடுத்து வந்து மிக்டூரிஷன். மிக்டூரிஷன்ல வந்து ரிஃப்ளெக்ஸா சில விஷயங்கள் நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ஆர் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஸோ அங்கே என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸை நம்ம வந்து வாலண்டரி வி கேன் கண்ட்ரோல் தம். ஓகே, வாலண்டரிலி வி கேன் கண்ட்ரோல் தம். இஃப் வி ஆர் நாட், இட் கோஸ் இன் டு த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் அண்ட் பிளாடர் வில் ஸ்டார்ட் டு கண்ட்ராக்ட். சில பேர் குழந்தைங்க வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் த sphincter muscles effectively. Voluntary control is very less. So அந்த இடத்துல என்ன நடக்கும், naturally என்ன நடக்கும், the bladder will get filled. Once fill ஆயிருச்சுன்னா it will signal the contraction of the bladder. Bladder contract ஆகும், urine will be excreted. Okay, இது வந்து involuntarily நடக்கும் if you are not interfering in the process. But if we are interfering in the process, நம்ம வாலண்டரியா ஒரு motor neuron வழியா if you are sending a signal to the external sphincter muscles, the external sphincter muscles என்ன பண்ணும், external urethra sphincter muscles will remain closed. External urethral sphincter வந்து closed வச்சுக்கிறோம் due to the motor signal, when the motor neuron is stimulated. So external sphincter muscles வந்து நம்ம closed வைக்கும் போது urine will not be excreted. Okay, இது voluntary. Suppose நம்ம வந்து we have to urinate, we have to release, voluntary we are urinating அப்படின்னா அதே எக்ஸ்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்க்டர் மசில்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஓப்பன் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும், யூரினேஷன் நடக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராசஸில் இன்டர்ஃபியரே பண்ணலன்னா இன்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ணி இன்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ஓப்பன் அண்ட் யூரினேஷன். ஓகே, கோமா பேஷண்ட்ஸில் தேர் இஸ் நோ வாலண்டரி கண்ட்ரோல் இன்வால்வ்டு. ஸோ இன்வாலண்டரியாக தே கீப் ஆன், தட் ப்ராசஸ் கீப்ஸ் ஆன் ஹேப்பன். ஓகே, தி இன்டர்னல் பிளாடர் ஃபில் ஆகும், urinary bladder will contract, signal the contraction of the urinary bladder, internal sphincter muscles will open, it will go and urethra will be excreted. Okay, so roles of other organs la pathina skin, lungs and liver வந்து certain excretory products வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸ்கின்ல இருந்து தெரியும் வேர்வை வருது. ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கு. ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து many sweat produce பண்ணுது. Sweat is very high in NaCl, salty. Okay, high in NaCl amounts, urea, lactic acid இந்த மாதிரி excretory products are present in the sweat. Okay, அடுத்து வந்து lungs is the excreting large amounts of CO2. Okay, CO2 is also considered as a waste product இல்லையா, excretory product. And then obviously CO2 ஓட சேர்ந்து we are also excreting out certain amounts of moisture content. So by breathing we are excreting large quantities of water every day. இன்னொன்று வந்து liverல என்ன நடக்குது, secretes bile containing substances like bilirubin, biliverdin, cholesterol. So all these substances are naturally excreted out through the
fecal waste. Okay, so liver is also உங்களோட detoxification is also happening in the liver னு படிச்சிருக்கோம். That is also functioning as a type of excretory organ. Apart from that, disorders பார்ப்போம். First uremia. uremia னா என்ன condition? Malfunctioning of the kidneys னால என்ன ஆகுது? Accumulation of urea in blood. bloodல யூரியா accumulate ஆகுது. urea is a very toxic substance. அது bloodல வந்து accumulate ஆகும்போது the condition is called uremia. இப்போ வந்து effective amount of oxygen is not being reaching the tissue. So இதனால நிறைய adverse conditions இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து kidney failure னு சொல்லுவாங்க. that is known as uremia. ஸோ kidney failure அப்போ என்ன பண்ணுவாங்க? remedy is hemodialysis. அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So when the kidney fails, hemodialysis acts as a artificial kidney, okay, in purifying the blood and returning the blood back to the patient. அடுத்து வந்து renal calculi. ஸோ இங்கே வந்து ரீனல் calculi என்ன ஆகும்னா crystallized salts or kidney stones னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த கிட்னி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிட்னியில் ஃபார்ம் பண்ணும்போது இன்சாலிபிள் கிறிஸ்டலைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ அதுக்கு பேர் ரீனல் calculiன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிளைகோசூரியா, சுகர் இந்த யூரின். ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ஒழுங்காக நடக்கலைன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ அந்த இடத்துல வந்து ஒழுங்காக கிளைகோஸ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கலை அப்படின்னா கிளைகோசூரியா நடக்கும். ஓகே, அடுத்து வந்து டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ் வந்து எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, யாரோ ஒரு ஆள் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளட்டை வந்து பேஷண்ட்லேருந்து வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்து பிளட் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்? பாடி டெம்பரேச்சரோட சேமாக இருக்கும். 36 டிகிரி 36 to 40 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சரை வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பிளட்டை வெளியே எடுப்பாங்க, 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வராங்க, டெம்பரேச்சரை கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆன்டி குவாகுலன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஆன்டி குவாகுலன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹியூமன் பிளட்டை வந்து நம்ம பாடிக்கு வெளியே எடுத்த உடனே டெம்பரேச்சர் டவுன் ஆன உடனே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் குவாகுலேட்டிங். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆன்டி குவாகுலன்ட் ஆட் பண்ணுவாங்க. டெம்பரேச்சரை கம்மி பண்ணுவாங்க, ஆன்டி குவாகுலன்ட் ஆட் பண்ணுவாங்க, ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இட்ஸ் புட் இன் டு த மெஷின் வந்து டயலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு செலோஃபேன் டியூப் மாதிரி இருக்கும். அந்த செலோஃபேன் டியூபை சுற்றி டயலைசிங் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, ஸோ செலோஃபேன் டியூப் இருக்கும், அதை சுற்றி டயலைசிங் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அந்த செலோஃபேன் டியூப் வழியாக அது போகும்போது இந்த செலோஃபேன் டியூப் இருக்கு இல்லையா, இட் இஸ் impermeable to macromolecules. For example, your plasma proteins and your blood cells, which are essential for the blood. It is இப்போ நம்மளோட இதுலயும் நம்ம பார்த்தோம் இல்லையா, glomerular filtrateலயும் வந்து பார்த்தோம், it is impermeable to proteins and blood cells. அதே மாதிரி இந்த cellophane tube is impermeable to macromolecules. But these excretory products, for example your urea or uric acid or your this thing NaCl, all these things are given out, are traveling through the cellophane tube and it is mixing with the dialysing fluid. இப்போ இந்த cellophane tubeல வந்து என்ன இருக்கு? plasma containing only the macromolecules is present, purified blood, and this purified blood is given back to the body. அது பாடிக்கு குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி first they'll bring it to the body temperature, increase the temperature of the blood, and they'll add antiheparin. Antiheparin என்ன பண்ணுன்னா it helps in returning the coagulating factor. Along with that, antiheparin also helps in making sure that the patient doesn't experience any side effects. For example, இப்போ நம்ம வந்து பிளட்டை வந்து இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணி திருப்பி கொடுக்கும்போது there might be some side effect. For example, some allergies might be developed. So இந்த allergies எல்லாம் பேஷண்ட்ல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு and along with that, to return the coagulating factor, we are providing antiheparin to the blood, increasing the temperature of the blood, providing antiheparin, and then we are giving it back to the patient. இதுதான் வந்து டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. இது எந்த கண்டிஷனில்? யுரேமியா பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ரெமெடியை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ கிட்னி ஃபெயிலியருக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டயாலிசிஸ் ஆர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். தட் இஸ் இந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஸோ தட் இஸ் த அல்டிமேட் மெத்தட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? கிட்னி இஸ் பீங் டிரான்ஸ்பிளான்டட் ஃப்ரம் அ டோனர். ஸோ இந்த டோனரில் வந்து சம் கம்பேட்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். So preferably if the donor is from the same family, there will be genetic compatibility. So kidney transplantation usually is happens through close relatives. Yeah, close relatives there is higher chance. There is a chance that other kidneys might also be accepted, but there is a higher chance for close relatives. So இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட் இருக்கா?
என்னது? மிக்டுரேஷன். மிக்டுரேஷன்ல வந்து 2 டைரக்ஷன் இருக்கு. ஒன் இஸ் யுவர் when you are not interfering. இன்னொன்னு இஸ் யுவர் when you are interfering with the mechanism. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்டுரேஷன்ல ஃபர்ஸ்ட் when you are not interfering with the normal mechanism என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் பிளாடர் ஃபில் ஆகுதா, பிளாடர் ஃபில் ஆகணும்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்ட் ஆகுது. அது என்ன பண்ணும், இட் ஆக்ட்ஸ் ஆன் த பிளாடர், ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும். பிளாடர்ல வந்து ஒரு பிளாடர் ஃபில் ஆனோன்னா அந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக். பிளாடர் என்ன பண்ணும், பிளாடர் வில் கான்ட்ராக்ட். பிளாடர் ஃபில்ஸ், இட் சென்ஸ் a signal, stretch receptor. bladder fill ஆகும்போது என்ன ஆகும், the muscles will stretch இல்லையா. ஸோ அந்த பிளாடரோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகும், when they are expanding or when they are stretching, parasympathetic nerve என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அனுப்பும். அந்த பாசிட்டிவ் சிக்னல் வந்து பிளாடர் ரீச் ஆகும்போது பிளாடர் வில் கான்ட்ராக்ட். பிளாடர் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இன்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்க்டர் வில் ஓப்பன். பிளாடர் கான்ட்ராக்ட் ஆகி ஸ்பிங்க்டர் மசில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், யூரின் இஸ் ஃப்ளோயிங் அவுட் ஃப்ரம் த யூரேத்ரா. இது நார்மலி நடக்கும். ஆனா இப்போ நீங்க வந்து அந்த யூரினேஷனை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸ்ட்ரெச் ரிசெப்டார் இருக்குல்ல, ஸ்ட்ரெச் ரிசெப்டார் வந்து பாசிட்டிவ் சிக்னல் அனுப்பும் போது யூ வில் ஆல்சோ கெட் டு நோ that stretch receptor will send a signal to the motor neuron. Through the motor neuron it will send a signal to the external sphincter. அப்பதான் வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகே பிளாடர் அது வந்து அந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார் இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே யூரின் போற அந்த சென்சேஷன் வருது இல்லையா. அது எப்படி ஆகுது, ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் வந்து பாசிட்டிவ் சிக்னல் உங்களோட மோட்டார் நியூரானுக்கு அனுப்பும் போது உங்களுக்கு அந்த சிக்னல் வருது, உங்களுக்கு தெரிய வருது, ஐ நீட் டு யூரினேட் அப்படின்ற ஃபீலிங் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, டு ஓப்பன் யுவர் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ஆர் வாலண்டரிலி க்ளோஸ் யுவர் ஸ்பிங்க்டர் மசில்ஸ். ஸோ நீங்க வாலண்டரிலி when you're closing the sphincter muscles, urination is prevented. When you're opening the sphincter muscles voluntarily, urination takes place. But when the motor neuron is carrying the signal and you are not doing anything about it, அப்ப naturally it will take the natural course of action. அந்த கேஸ்ல வந்து parasympathetic nerves send a positive signal, bladder will contract, internal sphincter muscles will open and it will be excreted out. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து வெளியே எடுக்கும்போது டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வரோம். ஆமா ஆமா, யூ ஹேவ் டு கெட் இட் டு 0 டிகிரி செல்சியஸ். அப்பதான் வந்து யூ கேன் ஆட் தி ஆன்டிகுவாகுலன்ஸ் அண்ட் தென் இட் வில் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி இன் த செலோஃபைன் மெம்பரேன். செலோஃபைன் மெம்பரேன்ல இஃப் யூ வாண்ட் ப்ராப்பர் என்ன சொல்றது, ப்ராப்பர் மூவ்மெண்ட் ஆஃப் த macromolecules through the cellophane membrane, it has to be in the 0 degree Celsius. Okay, first temperature கொண்டு வரோம், we are adding anticoagulants. So at high temperatures anticoagulants will not function properly. So இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த ஹீமோடயலைசர் இந்த மெஷின்குள்ள டிராவல் பண்ணோம். cellophane membrane is impermeable to macromolecules which are essential for the blood. So the other parts, urea and all the other products are mixed with the hemodialyzing fluid is present around the cellophane membrane. மற்ற எல்லாமே வந்து macromolecules along with the plasma and all the essential things is moving through the membrane, and அது before they transfer that filtrate into the body, into the blood flow, they are increasing the temperature and adding antihypertensive. Okay, அவ்வளவு. And they are returning it back into the body. Neat point of view la importance is again same as your previous chapter. 2 questions எதிர்பார்க்கலாம். Okay, mostly 2 questions கேட்பாங்க. 2 questions from here, 2 questions from blood fluids, 2 questions from breathing exchange. So எல்லாத்துக்கும் 2 questions எதிர்பார்க்கலாம். Okay, give or take 2 questions. அல்ட்ராஃபில்ட்ரேஷன் மூலமா ஜிஎஃப்ஆர் நடக்குது. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் மூலமா அயானிக் பேலன்ஸ் இஸ் பீயிங் balanced, ionic fluids is being balanced, ionic concentration, pH balance. Then 45 1.5 நான் முடிச்சிட்டேன். 5 minutes.
was 10:45 இருக்கு. அண்ட் அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுல. இஃப் த பிளட் இஸ் பைடைரக்ஷனல் இன்ஸ்டெட் ஆஃப் யூனிடைரக்ஷனல், இஃப் இட் இஸ் பைடைரக்ஷனல் மிக்சிங் ஆஃப் பிளட் வந்து நடக்கும். அது எப்படி நடக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பைடைரக்ஷனலா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, இன்னொரு பக்கம் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால பைடைரக்ஷனலா இருந்தா மிக்சிங் ஆஃப் பிளட் வில் ஹேப்பன். ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட். யூனிடைரக்ஷனலா இருந்தா தான் யூ வில் பிரிவென்ட் த mixing of blood. So both your valves and your septum is preventing the mixing of blood. Okay. இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைன்ல? சாட் யூடியூப் சாட் study E73Y only test sir, no concept sir. So morning வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து பாப் என்ஜி சார் யுவர் நேம். மை நேம் இஸ் யஷ்வந்த். ஓகே, சாரி ஃபார் த லேட் ரிப்ளைஸ். அமோனியா வந்து எந்த ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகும்? மோஸ்ட்லி எப்படி ரிலீஸ் வந்து லிக்விட் ஃப்ளூயிட் ஸ்டேட்ல தான் ரிலீஸ் ஆகும். அமோனியம் ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ கேஸாக ரிலீஸ் ஆகாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும், லிக்விட் ஸ்டேட்டில். இந்த ஃபார்ம் ஆஃப் டிசால்வ்ட் சால்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் குளோரைட், அந்த மாதிரி டிசால்வ் சால்ட்ஸாக வந்து லிக்விட் மீடியமில் தான் வந்து வில் பி எக்ஸ்கிரேட் ஆர் நாட் இன் த கேஸஸ். நாளைக்கு லோகோமோஷன் கவர் பண்ணுவோம். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு லோகோமோஷன் வருது, நம்ம அதை முன்னாடி கவர் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு அதை கவர் பண்ணிடுவோம்.
புரியல. பிளாஸ்மோகெமிக்கு அப்புறம் தான் டைகாரியான் ஃபேஸ். பார்த்துட்டு சொல்றேன். எந்த லைஃப் சைக்கிள் இது? பங்கையோட லைஃப் சைக்கிள். ஸோ பிளாஸ்மோகெமினா உங்களோட சைட்டோபிளாசம்ஸ் ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து சைட்டோபிளாசம் ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், டைகாரியான் ஃபேஸ் நடக்கும். டைகாரியான் ஃபேஸ்ல N+N நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களோட நியூக்ளியோட ஃபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து உங்களோட டைகாரியான் ஃபேஸ் நடக்குது, N+N ஃபேஸ் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியோட ஃபியூஷன். நியூக்ளியோட ஃபியூஷன் ஆர் கேரியோகெமி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மோகெமி, அதுக்கப்புறம் உங்களோட டைகாரியான் ஃபேஸ், N+N ஃபேஸ், அதுக்கப்புறமா கடைசியா ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை. கேரியோகெமி. ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடியோமைசிட்டிஸ்ல இந்த லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்றோம். என்னது? ஆமா, ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடியோமைசிட்டிஸ் ரெண்டுலயுமே நடக்கும். ஸோ ஹாப்ளாய்ட் N+N என்னது? ஹாப்ளாய்ட் நியூக்ளியை ரெண்டும் இருக்கு. போத் ஆர் டெவலப்பிங் வித்தவுட் ஃபியூசிங், ஆர் டெவலப்பிங்.
ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா சாப்டர் இது கிளாஸ் இதோட ஓகே நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.